மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கோ பவழக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ வீரனார், சப்த கன்னிமார் ரிஷிகள் மற்றும் பரிவார மூர்த்திகள் உட்பட கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக புதன்கிழமை மாலை மங்கள இசையுடன் அனுஜை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாகனம், வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமம், மிர்ஷம் கிரகணத்துடன் முதல் கால பூஜை ஆரம்பமாகி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாக பூஜை தொடங்கி நாடி சந்தானம், கோ பூஜை, வேதிகார்ச்சனை, திவ்யாகுதி நடந்து மகா பூர்ணாகுதி அடைந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ வீரனார், சப்த கன்னிமார் ரிஷிகள் மற்றும் பரிவார மூர்த்திகள் உள்ளிட்ட 5 கோவில்களின் சிலைகளுக்கு தனித்தனியே சிவஸ்ரீ சுந்தரமுருகன் குருக்கள், கிருஷ்வர சிவம், பரணிதர சிவம் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கோ பவழக்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோ பவழக்குடி கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தாலுகாவில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திண்டிவனம் சார ஆட்சியாளர் ஆகாஷ் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி முன்னிலை வகித்தார். இதில் நேற்றைய தினம் மனு அளித்த பொதுமக்கள் இன்று ஜமாபந்தியில் பட்டா முழு பலன் 4 உட்பிரிவு, சிறு குறு விவசாயி சான்று, குடும்ப அட்டை திருத்தம் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றிற்கான ஆணைகள் ஜமாபந்தி அலுவலர் மற்றும் திண்டிவனம் சார ஆட்சியாளர் மற்றும் தகுதியுள்ள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அமைப்பினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் கூட்டமைப்பின் குளோபல் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு இலவசமாக தலைக்கவசங்களையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் போக்குவரத்து துணை ஆணையர் பிரபாகர், தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் துணை ஆணையர் விநாயகம் மற்றும் தாம்பரம் மாநகர போக்குவரத்து துறை துணை ஆணையர் கனகராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அப்துல் அஜீஸ், மாநில இளைஞர் அணியின் தலைவர் மேடவாக்கம் டாக்டர் மதன் மற்றும் தாம்பரம் ஆய்வாளர் சுரேஷ், துணை ஆய்வாளர் கருணாநிதி, மகளிர் அணி தலைவர் டாக்டர் தேவி, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் இக்பால் அகமது, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் முகமது ரஃபி, தென் சென்னை மாவட்ட தலைவர் வினோத், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சையது அலி, தாம்பரம் தலைவர் மோகன், அகில இந்திய தலைவர் டாக்டர் குமார், பொருளாளர் லோகநாதன், இந்து சித்தாந்த சபா நிறுவனர் டாக்டர் சுரேஷ்குமார், மாவட்ட அமைப்பாளர் முனியப்பன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜேஷ் மற்றும் சகோதர அமைப்பை சார்ந்த கலைமாமணி, திருநங்கை, சுதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து சிறப்புரையாற்றினர்.
சாலை விதிகளை கடைபிடிப்பது குறித்து மேடையில் பேசிய துணை ஆணையர் பிரபாகர், சாலை விபத்துகளை குறைக்க அரசு பல்வேறு சிக்னல்கள் மற்றும் சாலை குறியீடுகளை அமைத்து வருகிறது. இதற்காக 2.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இருப்பினும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் இல்லாமல் விபத்துகளை முழுமையாக தடுக்க முடியாது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குள் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 478 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். நடப்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை 278 பேர் விபத்துகளில் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. குறிப்பாக 10 முதல் 18 வயது உடைய இளம் வயதினர் விபத்துகளில் சிக்கி தங்களது உயிரை இழப்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். வாகன ஓட்டிகள் அனைவரும் அதிவேகத்தை தவிர்த்து உரிய வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சாலையில் நடந்து செல்பவர்கள் எதிரே வரும் வாகனங்களை தெளிவாக கவனிக்கும் பொருட்டு எப்போதும் தங்களது வலது புறமாகவே நடக்க வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். பொதுமக்களாகிய நாம் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்து நடந்தால் மட்டுமே விபத்தில்லாத சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த விழிப்புணர்வு முகாமில் சமூக ஆர்வலர்கள், திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். பாதுகாப்பா போகணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்தது, அதாவது நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு போக்குவரத்து விழிப்புணர்வை நம்ம செய்ய கொடுக்க போறோம். அது போடணும் அங்க யார் சாரிமா. சங்கமிக்கும் காஞ்சிபுரம் அடுத்த பழைய சீவரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தையொட்டி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு வெண்பட்டு உடுத்தி திருவாபரணங்கள், போர்வாள் கேடயம் அணிந்து மல்லிகை பூ, மனோரஞ்சிதம், பூமலர் மாலைகள் சூட்டி ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி பாதம் தாங்கிகள் தூக்கி வர முக்கிய வீதிகளில் வலம் வந்தார். வழிநெடுகிலும் வீதிகளில் பெரும் திரளான பக்தர்கள் கூடி நின்று ஹம்ச வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்து வணங்கி சென்றனர். ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திண்டிவனம் துணை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி முன்னிலை வகித்தார். இதில் சிறுவாடி குறு வட்டத்திற்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுவாடி குறு வட்டத்திற்கு உட்பட்ட 12 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். இதுபோல் பொதுமக்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை துணை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம்
வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் தாவேக சார்பில் தமிழக முதல்வரும் தாவேக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தியாகி சின்னசாமி நகர் மகளிரணி நிர்வாகி கனகா தலைமை தங்கினார். கிளைக்கழக நிர்வாகிகள் விக்கி, சதீஷ், சரண்யா, மீனாட்சி, மஞ்சுளா, சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ராகுல், ஏபிஜே மருத்துவமனை டாக்டர் ஜெயஸ்ரீ, அருண் பிரசாத், ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். இந்த நிகழ்வில் தாவேக நிர்வாகிகள் ரூபா, சதீஷ்குமார், ராம்குமார், திருமலை, நந்தினி, கண்ணகி, தனலட்சுமி, செல்வராணி, சிவகாமி, ஆனந்தி, சுகன்யா, லோகேஸ்வரி, பட்டம்மாள், கண்ணம்மாள், வசந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகே. மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது நாகப்பன் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை சார்பில் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் கணேஷ் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் கடப்பாக்கம் அருகே பனையூர் கிராமத்தை சேர்ந்த ஷாஜிதா என்ற மாணவி கடப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த மாணவிக்கு நாகப்பன் அறக்கட்டளை சார்பில் நிறுவனர் கணேஷ் இந்த கல்வி ஆண்டிற்கான முழு பணத்தையும் பள்ளி நிர்வாகத்திடம் செலுத்தி அதற்கான ரசீதினை மாணவியின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தார். அப்பொழுது தினேஷ், மணி, மேத்யூ, ராஜ்குமார், சதீஷ், சந்தோஷ், இளவரசன் மற்றும் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சீக்கம்பட்டு மேம்பாலத்தில் இருந்து வட மாம்பாக்கம் வரை செல்லும் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனைவர் ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பேருந்துகள், பள்ளி வேன்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சிரமத்துடன் இயங்குவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தினமும் விபத்து அபாயத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் மழை காலங்களில் பள்ளங்களில் தண்ணீர் தேங்குவதால் நிலைமை மேலும் மோசமடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சீக்கம்பட்டு, வட மாம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் முக்கிய போக்குவரத்து வழித்தடமாக இந்த சாலை இருந்து வருவதால் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு புதிய தார் சாலை அமைத்து சீரமைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனைவர் ஏழுமலை வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள நக்கம்
கவுந்தம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் விநாயகர் திருக்கோவிலின் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கங்கை, காவேரி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களுக்கு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த குடங்கள் மங்கள இசையுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தீபாராதனை நடைபெற்றதுடன் புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. விழாவையொட்டி அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு திரௌபதி அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர். அமைந்துள்ள புறநகர் பகுதியான படூர் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் OMR சாலை, புதிய புறவழி சாலை இணைக்கும் முக்கிய பிரதான சாலை நாள் ஒன்றுக்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், வயதான முதியவர்கள், பள்ளி மாணவர்கள் என படூர் ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த சாலையை முக்கிய சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். படூர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சாலையை சீரமைப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு பள்ளம் தோண்டி ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. பணி தொடங்கி 5 மாதங்கள் மேலாக முடிந்தும் தற்போது அந்த சாலை குண்டும் குழியுமாகவும் மணல் கற்களாகவும் இருப்பதால் அன்றாடம் பொதுமக்கள், பள்ளி சிறுவர்கள், வயதான முதியவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலை சீரமைக்கப்படாததால் வாகனங்கள் செல்லும் பொழுது காற்று அதிகம் வீசும் போது புழுதி பறந்து கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சாலையோரம் உள்ள கடைகள் மீது புழுதி பறந்து வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும், வீடுகளில் புழுதி படிந்து கடும் பாதிப்பு ஏற்படுவதாகவும், இதனால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், வயதான சிறுவர்கள் ஆஸ்துமா, மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருவதாகவும் சாலையை உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சாலையை சீரமைப்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு கட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்வேறு கட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இஷ்யூனால பொல்யூஷன் அது ஸ்பீச்சா எடுத்துக்கலாமா? அதான் எடுத்துக்கலாம் ஸ்பீச்சா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த வேலாயுதம்பாளையம் என்ற கிராமத்தில் வசித்து வரும் பட்டியலின மக்கள் மீது உயர் சமூகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நள்ளிரவில் திடீரென்று அருந்ததியினர் மக்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் புகுந்து ஆண்கள், பெண்கள் என அனைவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து சாதியின் பெயரால் நாள்தோறும் பல்வேறு நிகழ்வுகள் கிராமத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஆறுமுகம் என்பவரது வீட்டை உடைத்து அவரது மனைவி லட்சுமி மற்றும் மகள் ஜெயஸ்ரீ என்பவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து இவர்களை தடுக்க வந்த ஆறுமுகம் மற்றும் ராமத்தம்மாள் ஆகியோரை சரமாரியாக தாக்கி மண்டையை உடைத்துள்ளனர். தொடர்ந்து இரத்த காயங்களுடன் அனைவரும் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
மேலும் வேலாயுதம்பாளையம் கிராமத்தில் சாதி வெறியாட்டம் நடத்திய அனைவரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை 7 பேரை கைது செய்த நிலையில் இன்னும் பல இளைஞர்கள் கிராமத்தில் உள்ளதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திடீர்னு ஏன்டா அவனே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. எங்கள் ஊர் விபி புதூர். எங்கள் ஊர் வீட்டில் எங்கள் அப்பாவெல்லாம் அடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் வீடெல்லாம் உடச்சி நான் வீட்டுக்குள்ளேருந்து எனக்கு எதுவுமே தெரியல. வெளியே வந்து பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி படபடப்பாக ஆயிடுச்சு. கேஸ் கொடுத்து இங்கே வந்து யார் வந்து தடுக்க முடியல. பொம்பளைங்க வந்தாலும் அடிக்கிறாங்க, ஆம்பளைங்க வந்தாலும் ஊருக்குள்ள யார் தடுக்க வந்தாலும் பூராவேத்தி அடிக்கிறாங்க. பசங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியலைங்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தாழம்பூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 350 மாணவர்கள் இணைந்து 350 வினாடிகளை தொடர்ந்து நோபல் உலக சாதனை முயற்சியாக பிரம்மாண்ட மர வடிவில் விருட்சாசனம் உருவத்தை அமைத்து சாதனை படைத்தனர். மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு யோகா மூலம் மன அமைதி, கவனம், ஒருமைப்பாடு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாணவர்கள் ஒருங்கிணைந்து மர வடிவில் நின்று விருட்சாசனம் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்துடன் சிங்கப்பெண் அதிரடி படையை சேர்ந்த அதிகாரிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடம் சுய ஒழுக்கம், பாதுகாப்பு, விழிப்புணர்வு, சமூக பொறுப்புணர்வு மற்றும் நற்பணிகளின் அவசியம் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் வேல்ஸ் குழுமம் பள்ளிகளின் நிர்வாக அறங்காவலர் ஆர்த்தி கணேஷ், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். Congratulations, dear. Each one of you have played part of this. Congratulations. எடுத்துட்டு